இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம நம்பர் அனாலஜிஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த நம்பர் அனாலஜிஸில் வந்துட்டு எப்படி பார்த்துருக்கோம், நம்பர் வந்து சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்து தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வாட்டி வந்துட்டு எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துட்டு மேட்ரிக்ஸாக கொடுத்துட்டு இதில் வந்துட்டு மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கூட எக்ஸாம் பேட்டர்னில் இதை மாதிரிலாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க புது பேட்டர்ன் படி. ஸோ வந்து இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒன்று வந்து இதை வந்து காலம் வைஸாக ஏதாவது ரிலேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ரோ வைஸாக வந்துட்டு ஏதாவது ரிலேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு செக் பண்ணுறது என்னென்னா, எங்கே கொஷின் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷனே இந்த 3 செக் பண்ணணும். ரோ வைஸாக ஏதாவது இருக்கா, இல்லை காலம் வைஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கொஷின் மார்க் வந்துட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இதில் வந்து காலம் வைஸாக செக் பண்ணோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ரிலேஷனும் எந்த ஒரு பேட்டர்னும் ஃபாலோ பண்ணல. ஸோ இப்போ ரோ வைஸாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டில் 8 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஓகேவா? அப்போ என்னன்னா 8 into 3, 8 3s are என்னது 24 மைனஸ் நம்ம எதோட மல்டிப்ளை பண்ணியிருக்கோமோ அதையே சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3யை சப்ராக்ட் பண்ணாங்கன்னா 21 வருது. இப்போ நெக்ஸ்ட்டு ரோ பாருங்கள், 6 into 5, 6 5s are என்னது 30. நெக்ஸ்ட் இப்போ இது என்ன மைனஸ் பண்ணணும், 5ஆல் மைனஸ் பண்ணணும். அப்போது 30ல் மைனஸ் பண்ணோன்னா என்ன ஆகும் 25. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போது 12 into 2 போடணும். அப்போ 12 2s are என்னது 24 மைனஸ், அப்போ இந்த 2வே நம்ம சப்ராக்ட் பண்ணணுமா, 2வை சப்ராக்ட் பண்ணால் அப்போ 24 மைனஸ் 2 என்னது 22. அப்போ ஆப்ஷனில் 22 இருக்குது. ஸோ இதை மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ வைஸாக ஏதாவது பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, இல்லை காலம் வைஸாக பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். கொஷின் மார்க் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு எப்படி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நம்ம இப்படி சால்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ அடுத்த சம் பாருங்கள், இப்படி சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு கொடுத்து கூட நம்மளுக்கு நம்பர் அனாலஜி கேட்குறாங்க. இப்போ இதை மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்தாங்கன்னா எதை மாதிரி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி செக் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இது கிளாக் வைஸாக ரிலேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, இல்லை ஆன்டி கிளாக் வைஸாக ரிலேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு இந்த கொஷினில் வந்துட்டு கிளாக் வைஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 8 64 216. ஸோ அப்புறம் இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக கிளாக் வைஸில் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எங்கே கொஷின் மார்க் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டயகனலாக ஏதாவது வந்துட்டு நம்மளுக்கு ரிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். டயகனலாக வந்து இருக்கான்னு பார்க்கும்போது இந்த சம்முக்கு வந்து டயகனலாக ஃபாலோ பண்ணலை, கிளாக் வைஸாக தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாக் வைஸாக ஃபாலோ பண்ணும்போது என்ன மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 8 எடுத்தோன்னா அது வந்து 2 கியூப். சரிங்களா? 8 வந்து 2 கியூப். 64 பார்த்தோன்னா 4ஓட கியூப் தான் வந்துட்டு 64. அப்புறம் 216 வந்து எதோட கியூப்னா 6ஓட கியூப். அப்போ இந்த பேட்டர்ன் பாருங்கள், 2 4 6 எடுத்திருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்திருப்பாங்க, 8 தான் எடுத்திருப்பாங்க. கரெக்டாக? அப்போது 8 கியூப் என்னது அப்படின்னா 512. ஸோ ஆப்ஷனில் அது இருக்குது. ஸோ அப்போது வந்து இந்த கொஷினுக்கு இதை மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதில் வந்து இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், முதல்ல கிளாக் வைஸாக ரிலேஷன் ஃபாலோ ஆயிருக்கா, இல்லை ஆன்டி கிளாக் வைஸாக ரிலேஷன் ஃபாலோ ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். டயகனலில் ஏதாவது ரிலேஷன் ஃபாலோ ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறம் கியூப்ஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஸ்கொயர்ஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லைன்னா ஏதோட நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்களா, இல்லை சப்ராக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இதை செக் பண்ணி பார்க்கணும். இந்த பேட்டர்னுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கியூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இப்போது இந்த கொஷினில் பாருங்கள், ஃபைண்ட் த ஆப்போசிட் வேல்யூ ஆஃப் 2ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி 3 கியூப் கொடுத்துட்டு இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, எதை மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா, இப்படி 3 கியூப் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கொடுக்காம கொஷின் மார்க் போட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. அப்படி இல்லைனா ஆப்போசிட் வேல்யூ ஆஃப் ஏதாவது ஒரு வேல்யூ நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ ஆப்போசிட் நம்பர் தான். இப்போ என்ன பண்ணலான்னா, 2 கியூபில் வந்துட்டு ஏதாவது காமன் நம்பர்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி பார்த்தோன்னா 6 இருக்குது காமனாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 6 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அப்புறம் என்ன பண்ணணும், இதை வந்து கிளாக் வைஸாக எழுதணும். அப்போது 6க்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 4 இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு 1 இருக்குது ஒரு கியூபில். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, இந்த 6க்கு இப்படி போவோமா, அப்போது இதுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 இருக்குது. இதுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போது நம்ம இப்படி ஆப்போசிட்டாக எழுதியிருக்கோம் பாருங்கள். அப்போ 4க்கு ஆப்போசிட்டு 3, 1க்கு ஆப்போசிட்டு 5, 5க்கு ஆப்போசிட் என்னது 1,
3க்கு ஆப்போசிட் என்னது 4. அப்போது நெக்ஸ்ட்டு க்யூப்பில் செக் பண்ணி பாருங்கள். 1க்கு ஆப்போசிட் 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 4க்கு ஆப்போசிட் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 மட்டும்தான் இருக்குது. அப்போது 2க்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 6ஆக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்தா 6 இருக்குது. ஸோ அப்போது இதை மாதிரி கொஷின் கேட்டால் நம்ம இதை மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இப்போது இந்த சம் பாருங்கள். இந்த சம்லேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அனாலஜி தான். இந்த மாதிரியும் இந்த பேட்டர்ன்லேயும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னதுன்னா, இது வந்து என்ன இருக்குது? மேலே ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இந்த கொஷின் எப்படி இருக்குன்னா, மேலே ஒரு நம்பர் இருக்குது, கீழே வந்துட்டு 2 நம்பர் இருக்குது. இன்னொரு பேட்டர்ன் எப்படி கேட்குறாங்கன்னா, மேலே வந்து 2 நம்பர் இருக்குது, கீழே ஒரு நம்பர். இந்த பேட்டர்ன்லேயும் கேட்குறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே 2 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 நம்பர் உள்ள ரிலேஷனில் தான் இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த 2த்தில் வந்து என்ன பேட்டர்ன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம கொஷினில் பாருங்கள், 1 இருக்குது, 8 இருக்குது, மேலே 27 இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து 1 க்யூப் பண்ணியிருக்காங்க, இதை 2 க்யூப் பண்ணியிருக்காங்க. அப்போ மேலே வந்து 3 க்யூப் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 64, 125 அண்ட் 216. இந்த 64 என்னதுன்னா 4 க்யூபு, இது 5 க்யூபு, இது வந்து 6 க்யூபு. அப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 279, 343, இங்கே கொஷின் மார்க். இப்போ 6ஓட இங்கே முடிஞ்சிருச்சா, இங்கே வந்து 7 க்யூப் பண்ணியிருக்காங்க, இது வந்து 9 க்யூபு. அப்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் மார்க் என்னவாக இருக்கும்? 8 க்யூபாக தான் இருக்கும். அப்போ 8 க்யூபோட வேல்யூ என்னது? 512. ஸோ இதை மாதிரி பேட்டர்ன் கொடுத்தாங்கன்னா, ஒன்று இதை மாதிரி க்யூப்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்கொயர்ஸாக இருக்கலாம், இல்லைனா இந்த கீழே இருக்க 2 நம்பரையும் ஆட் பண்ணால் இங்கே மேலே இருக்க நம்பர் வரலாம், இல்லை இந்த கீழே இருக்க 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வரலாம், இல்லை சப்ராக்ட் பண்ணால் வரலாம். அதை மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்னில் தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வர எக்ஸாம்ஸ்லலாம் வந்துட்டு இப்படி டிஃப்ரெண்ட்டான நம்பர் அனாலஜிஸை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் இன்னும் நான் அப்லோட் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.